சத்தியமா சொல்றேன். இதை பொலிட்டிக்கல் ஸ்பீச் அடுத்த ஒரு 10 நாளைக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன மரபு, தமிழ்நாட்டின் மரபு இதுவா? இல்ல பொது வெளிக்கு வந்துட்டோம் அப்படின்னாலுமே பாத்தீங்க அப்படின்னா விமர்சனத்துகளை நம்ம எதிர்கொண்டு தானே. எதிர்கொள்ளாம இல்லையே. ஒரு கேமரா முன்னாடி வந்தாச்சு, நம்மளையே எவ்வளவு பேர் பேசுறாங்க, எவ்வளவு பேர் சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவர் அரசியல் கட்சிக்குள்ள வந்துட்டாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நல்லதோ கெட்டதோ எல்லாருமே விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லலையே. நம்ம சப்போர்ட் பண்ணி இப்போ நான் பேசும்போது சப்போர்ட் பண்ணணும்னு பேசவே இல்லையே. உள்ளதை உள்ளபடி பேசணும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேசுறாங்க அப்படின்னா உள்ளதை உள்ளபடி பேச வேண்டும். அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். ஏன் பேசுறாங்கன்னு நான் கேட்கல. அவரை வச்சு இவங்க எல்லாருமே ஆதாயம் தேடிருக்காங்க. கரூரில் மட்டும் அந்த துயர சம்பவம் நடக்கவில்லை என்றால் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்ற பாடல் உலக ஃபேமஸா ஆயிருக்குன்றது உண்மையா இல்லையா? கண்டிப்பா. ஏன் ஆகலனா இந்த ஒரு துயரமான சம்பவம் இருக்கும்போது நாம் அது போயிருக்காது. இந்த ஒரு அப்படியே வேர்ல்ட் ஹிட்டா இருக்கும் அந்த சாங்கு. அப்பவுமே நீங்க ரீல்ஸ்ல குழந்தைங்களாம் பாட்டு பாடி அந்த சாங்கை போட்டதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு பயங்கரமான நரேட்டிவை பார்த்தா திரு விஜய் அவர்கள் எவ்ரி சாட்டர்டே சண்டே வராரு. அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லா டாபிக், அடுத்த சாட்டர்டே சண்டே வராரு. இன்னைக்கு ஒரு பெரும் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க திமுக போன்ற கட்சிகள். எப்பாடா போலப்பா, எதுவும் வெளியில போல, இல்லைன்னா ஒரே ஒரு வாரம் நம்மளுக்கு இதுதான் மண்டை எப்படி ஆஃப் பண்றதுன்னு.